மேடம், நான் மைசூர் சாண்டல் சோப் போட்டு தான் குளிக்கிறேன். இந்த சோப்போட ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தோழி. மைசூர் சாண்டல் இது நல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட டவுட்டை கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம மைசூர் சாண்டல் சோப்போட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துடலாம். சரி, இந்த சோப் இந்தியால ரொம்பவே பிரபலமான ஒரு பாரம்பரிய சோப்பு. இது கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கிற ப்ராடக்ட். இந்த சோப்போட முக்கிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 100% இயற்கை சந்தனம் எண்ணெய், அதாவது சாண்டல்வுட் ஆயில் யூஸ் பண்ணப்படுறதுதான் முக்கிய அம்சம்னு பாத்தீங்கன்னா. இதோட ஹைலைட்ஸ் சொல்லிடுறேன். நேச்சுரல் இன்கிரியன்ஸ் இந்த சோப்ல உண்மையான சந்தனம் எண்ணெய் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? சரி, அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். அடுத்ததா ஸ்ட்ராங் சாண்டல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. குளிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் அந்த வாசனை இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்ததா ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு, மோஸ்ட்லி ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகும்னு யூசர்ஸ் சொல்றாங்க. ஹெரிடேஜ் ப்ராடக்ட்டுங்க. இது 1916 இருக்கு இல்லையா, அந்த வருஷத்துல இருந்து வந்த பாரம்பரியமான இந்திய ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதோட நன்மைகள்னு பார்க்கும்போது இது ஒரு இயற்கை, அதாவது நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும், ஸ்கின் சாஃப்ட் ஆகும், வேல்யூ ஃபார் மணி, டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை பத்தி பார்க்கலாம். சிலருக்கு ஸ்கின் ட்ரை ஆயிடும். எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆயிடும். ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிக்காது. குறிப்பா சொல்லணும்னா புதுசா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒண்ணு அந்த சைனஸ் பிரச்சனை, அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஜலதோஷம், அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது சூட்டே ஆகாது. ட்ரை பண்ணவே பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஜலதோஷத்துல கொண்டு போய் வெட்டுரும். அடுத்ததா ஃபேக் ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல மேக்ஸிமம் ஒரு பொருளோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் எங்க அதிகமா இருக்கும், அதுல சம் இது எக்ஸஸா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா அர்த்தம். ஸோ பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின்னா இருந்தா யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் விரும்புறவங்க இதை நீங்க சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ட்ரை ஸ்கின் இருந்தா இதை யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா நான் ஃபைனலா இந்த ப்ராடக்ட்டுக்கான வெர்டிக் ரிவ்யூ என்ன சொல்றேன்னா, மைசூர் சாண்டல் சோப் ஒரு கிளாசிக், நேச்சுரல், அப்புறம் ட்ரஸ்டட் ஒரு சோப் தான். ஏன்னா ரொம்ப வருஷமா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. டெய்லி யூஸ்க்கு நல்லதுதான். குறிப்பா ஃப்ராக்ரன்ஸ் லவர்ஸ்க்கு சூப்பரான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 5க்கு கண்டிப்பா 4 கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூவா என்ன பார்க்க போறோம்னா, ஒரிஜினல் மைசூர் சாண்டல் சோப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஃபேக் வர்சஸ் ரியல் ஃபுல் ரிவ்யூ. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சோப் தான் அந்த மைசூர் சாண்டல் சோப் இல்லையா? ஆனா மார்க்கெட்ல ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரிஜினல் அண்ட் ஃபேக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், பிளஸ் ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கலாம். சரிங்களா? எப்பவுமே நம்ம பேக்கேஜிங் செக் பண்ணணும். பாக்ஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அண்டர்டேக்கிங் இருக்கணும். லோகோ கிளியரா இருக்கும். பிரிண்டிங் பிளர்ரா இருக்க கூடாது. ஃபேக் சோப்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். நீங்க அதை வச்சு பாத்துக்கலாம். அடுத்ததா பார்ட் 2ல சோப்போட லுக் அண்ட் ஸ்மெல். ஸோ இது பாத்தீங்கன்னா சோப்ல லோகோ அந்த என்கிரேவிங்கா இருக்கும். அதே மாதிரி கலர் பாத்தீங்கன்னா லைட் ப்ரௌன் சாண்டல் ஷேட் இருக்கும். ஸ்மெல் ஸ்ட்ராங் சாண்டல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் பியூர் சோப். ஓகேங்களா? ஸோ ஃபேக்ல பாத்தீங்கன்னா ஸ்மெல் ஆர்டிஃபிஷியல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வாஷ்லயே ஸ்கின் சாஃப்டா ஃபீல் ஆகும். ஃப்ரெஷ் சாண்டல் ஸ்மெல் லாங் டைம் இருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை ஸ்கின் இருந்தா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்ததா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நேச்சுரல் ஃபீல், ட்ரஸ்டட் ப்ராடக்ட். டெய்லி யூஸ்க்கு நல்ல சோப், பட் வாங்கும்போது ஒரிஜினலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மைசூர் சாண்டல் சோப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது பெய்டு ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்மளோட சொந்த காசுகளை போட்டு நம்ம வாங்கி கொடுக்குற ரிவ்யூஸ் தான் இல்லையா? ஸோ என்னோட அப்பா மைசூர் சாண்டல் சோப் யூஸ் பண்ணிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹமாம் இந்த மாதிரி தான் ஹமாம், மெடி
மிக்ஸ் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு டவ் வந்து ஓகே தான். பட் அது வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஃபீல் வந்து கொடுக்காது. ஆக்சுவலாக எனக்கு ஹமாம் இல்லை மெடிமிக்ஸ் வந்து என் பாடிக்கு வந்து நல்லாவே இருந்து ஷூட் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஸ்கின் டைப்புக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் அது வந்து அந்த அருவியில ஒரு குளிச்சந்ததுக்கு ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது எனக்கு அதனால வந்து ரொம்ப பிடிக்கும். பட் சந்தனம் இந்த ஓவர் ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கன்னா நமக்கும் சைனஸ் பிரச்சனையா, ஸோ அதனால வந்து நான் இந்த அவ்வளோவா வந்து பக்கத்துல கூட போக மாட்டேன். பிகாஸ் ஏன் தெரியுமா, அந்த இதை ஓப்பன் பண்ணாலே அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலே நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே மூக்கு வழியா என்னமோ ஆற மாதிரி ஒரு மூக்கு நமன்னு எரிச்சல் உண்டாகும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு இருந்ததா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வாங்கி வச்சு ஒரு டைம் தானே, ஜலதோஷம் வந்தா பிரச்சனை இல்லை, என்னதான் இவங்க சொல்றாங்க பார்க்கலாமே, அப்படி என்னடா அந்த மைசூர் சாண்டல் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ரிவ்யூக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் வேற ஏதோ இந்த மாதிரி டிப்ஸ் தேவைப்பட்டது, ரிவ்யூ தேவைப்படுதுன்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? அண்ட் இதை யூஸ் பண்றது பண்ணாது உங்க இஷ்டங்க, உங்களோட தனிப்பட்ட விஷயம், உங்களோட ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து வலுக்கட்டாயமா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு யாரையும் வந்து வற்புறுத்தல. நன்மை தீமைகள் அப்புறம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட ஸ்கின் டைப் எப்படின்னு நமக்கு தான் தெரியும். அதனாலதான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் உங்களை வேற ஒரு மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.